அன்பான மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு கணக்கு அழகு 3 இயற்கணியத்தில் இவற்றை முயல்க கணக்குகள் 86ஆம் பக்கம் சிந்திக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. 85 86ஆம் பக்கத்தில் அந்த கணக்குகளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற பயிற்சிகள் மற்றும் பாடங்களுக்கான விடைகளை வீடியோவை போட்டு அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள் போகலாம். பக்கம் 85 உள்ள சிந்திக்க அந்த கணக்கு பாருங்க. x இன் அடுக்கு 3 வகுத்தல் x இன் அடுக்கு 8 சமம் x இன் அடுக்கு 8 மைனஸ் 3 சமம் x இன் அடுக்கு 5 கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சரியல்ல, தவறு. அதாவது அடுக்குகளை கழிக்கும் பொழுது மேலே இருக்கிற எண்ணினுடைய, அதாவது தொகுதியில் இருக்கிற எண்ணினுடைய அடுக்கு தான் முன்னாடி வரணும். அப்போ என்ன வரணும் அப்படின்னா x இன் அடுக்கு 3 மைனஸ் 5 3 மைனஸ் 8 வந்து x இன் அடுக்கு மைனஸ் 5 அப்படின்னு தான் வரணும். x இன் அடுக்கு மைனஸ் 5 தான் வரணும். அதனால இது வந்து தவறு. இதுல இரண்டாவது கணக்கு பாருங்க. 10 m இன் அடுக்கு 4 பை 10 m இன் அடுக்கு 4 சமம் 0 கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. ஏன்னா 10ஐயும் 10ஐயும் அடிச்சா ஒரு தடவை m இன் அடுக்கு 4 m இன் அடுக்கு 4 அடிச்சிங்கன்னா ஒரு தடவை வரும். அப்போ என்ன ஆகும்? 1 1 பெருக்கினீங்கன்னா 1 மறுபடியும் கீழே 1 வரும். 1 1 வந்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 தான் வருமே ஒழிய 0 வரவே வராது. மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஓருறுப்பு கோவையை அதே கோவையால் வகுத்தா நமக்கு 1 கிடைக்கும். இதே தான், ஒரு கோவையை அதே கோவையால் வகுத்தா நம்மளுக்கு 1 கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அது வந்து சரி. ஒரு ஓருறுப்பு கோவையை அதே கோவையால் வகுத்தால் நமக்கு கிடைப்பது 1 அப்படிங்கிறது சரி. அடுத்ததாக பக்கம் 86 உள்ள சிந்திக்க இன்னொரு செயல்பாடுகள் சரியானவையா தப்பா இருந்தா சரி செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு 4y + 3 பை 4 கொடுத்துருக்காங்க. அப்ப இத என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா y + 3 கொடுத்துருக்காங்க. நம்ம சரியா தவறான்னு செக் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்? 4y / 4 கூட்டல் 3 / 4 வகுக்கணும்னா முதல் உறுப்பை 4ஆல் வகுக்கணும், இரண்டாவது உறுப்பையும் 4ஆல் வகுக்கணும். அப்போ என்ன வரும்? 4 4 அடிச்சிங்கன்னா இங்கே y வரும், இங்கே வந்து 3 / 4ன்னு வரும். அப்போ y + 3ங்கிறது தவறு. y + 3 / 4 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்ததாக அது இரண்டாவது கணக்கு 5m² + 9 / 9 சமம் 5m² கொடுத்துருக்காங்க. நம்ம இது சரியானு செக் பண்ண போகிறோம். இந்த 9 இதால் இந்த உறுப்பையும் 9ஆல் வகுக்கணும், இந்த உறுப்பையும் 9ஆல் வகுக்கணும். 5m² / 9 கூட்டல் 9 / 9. இது 5m² / 9 அப்படியே இருக்கும். ப்ளஸ் 9 9 அடிச்சிங்கன்னா 1, மேலே 1 கீழே 1, 1 1 வச்சுன்னா 1. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5m² கொடுத்துருக்காங்க. இந்த 9 9 அடிச்சுட்டு 5m² கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. அப்போ இதுதான் சரி. அதான் மூன்றாவது கேள்வி 2x² / 4 + 8. அப்ப 2x² / 4 + 8 / 4 அப்படின்னு ரைட்டுங்களா? இந்த 4 இதையும் வகுக்கிறோம், இங்கேயும் வரும். அப்ப 1 2ன்னு வரும். அப்ப x² / 2 வரும் ப்ளஸ் 1 2 2 / 1ன்னு வரும். அதை 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ x² / 2 + 2ன்னு வரும். அப்போ இது என்னது? 2x² + 2ங்கிறது தவறு. இதுதான் சரி. அடுத்ததாக பக்கம் 86 உள்ள இவற்றை முயல்கள முதல் கணக்கு 16y இன் அடுக்கு 5 மைனஸ் 8y இன் அடுக்கு 2 வகுத்தல் 4y சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 16y இன் அடுக்கு 5 / 4y கழித்தல் 8y² / 4y போகும். இப்போ பாருங்க, ஒரு நாள் 4 4 16. அப்போ 4 வந்துருங்களா? பை 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து y போடுறோம். y இன் அடுக்கு 5 இங்கே 1. அப்போ y இன் அடுக்கு 5ல் 1 போச்சுன்னா 4. அடுத்ததாக மைனஸ் 1 2 2 வந்துருச்சுங்களா? இங்கே y போட்டுக்கிறோம். y இன் அடுக்கு 2 இங்கே 1, 2ல் 1 போச்சுன்னா 1ன்னு வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 4y இன் அடுக்கு 4 மைனஸ் 2y அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த இரண்டாவது கணக்கு பாருங்க. p இன் அடுக்கு 5q² + 24p² மைனஸ் 128 q³ இது வந்து 6q ஆல வகுக்கணும். இந்த 6q ஒவ்வொரு உறுப்புக்கும் கீழே போட்டு வகுக்க போறோம். அப்ப p இன் அடுக்கு 5 q
q அடுக்கு 2 by 6q plus 24 p square q divided by 6q minus 128 q cube divided by 6q. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரை வகுப்போம். நம்பர் இல்லை, அதனால என்ன பண்ணுறோம், கீழே 6 போட்டாச்சு. மேலே p அடுக்கு 5, இங்கே p இல்லை, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, p அடுக்கு 5 தான். இங்கே q ஸ்கொயர், இங்கே q போட்டாச்சு. இங்கே 2, இங்கே 1 இருக்குது. 2ல் 1 போச்சுன்னா 1 கேட்டிங்களா? ப்ளஸ் 1 4, 4 போட்டாச்சு. இங்கே p ஸ்கொயர் போட்டாச்சு. ஏன் p ஸ்கொயர் போட்டோம்னா இங்கே கீழே p கிடையாது, அதனால இந்த q அடிச்சிடுவோம். கீழே மேலே ஒரே மாதிரி மாறிகள் வந்து ஒரே மாதிரியாக அடுக்கு எல்லாமே சமமாதுன்னா அதை அடிச்சுக்கலாம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்ததா என்ன பண்ணுவோம், 2 அளவு 3 2 6 6 2 12 4 2. அப்போ மேலே 64, கீழே 3. இதே மாதிரி 3ஆல் வகுக்க முடியாது. சரிங்களா? q போட்டாச்சு. இங்கே அடுக்கில் 3 இருக்குது, இங்கே அடுக்கில் 1 இருக்குது. 3ல் 1 போச்சுன்னா 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ p அடுக்கு 5q by 6 ப்ளஸ் 4 p ஸ்கொயர் மைனஸ் 64 by 3 q ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய விடை. அடுத்த மூன்றாவது கணக்கு 4m ஸ்கொயர் n ப்ளஸ் 9n ஸ்கொயர் m ப்ளஸ் 3mn வகுத்தல் 4mn வகுக்க போகிறோம். இந்த 4mn ஒரு உறுப்புக்கும் கீழே எழுத போகிறோம். தான் கீழே எழுதியிருக்கோம். அடுத்து வகுக்கிறதையெல்லாம் வகுப்போம். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4. அப்போ 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து m போடுறேன். m அடுக்கு 2, இங்கே 2, இங்கே 1. 2ல் 1 வச்சுன்னா 1. எண்ணையும் அடிச்சு விடலாம். ப்ளஸ் 9 4 2 அடிக்க முடியாது, 9 by 4 போட்டுருவோம். அடுத்து n, இங்கே nல 2 இருக்குது, இங்கே nல 1 இருக்குது. 2ல் 1 வச்சுன்னா 1. எம்ஐ அடிச்சு விட்டலாம், ஏன்னா 2லையுமே அடுக்கு 1 தான். ப்ளஸ் 3 by 4, 3 4 அடிக்க முடியாது. எம்ஐ அடிச்சிருவோம், எண்ணெய் அடிச்சிருவோம். அவ்வளோதான். அப்போ என்ன வரும், m ப்ளஸ் 9 by 4 n ப்ளஸ் 3 by 4 அப்படிங்கிறதா இந்த கேள்வியினுடைய விடை. இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கணக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீதியுள்ள கணக்கில் அடுத்த வீடியோ பார்க்கலாம்.